வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தடம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை. யாழில் அதீத போதையால் இளைஞன் உயிரிழப்பு. ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பாக பரவி வரும் உண்மைக்கு புறம்பான செய்தி. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த ஆண்டு 3300 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2600 மில்லியன் தேங்காய்களே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேங்காய் விலை உயர்வதற்கு இதுவே காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நம் நாட்டில் ஒரு தென்னை மரத்தின் சராசரி விளைச்சல் 50 தேங்காய்களாகும். சரியான முறையில் பராமரிக்கப்பட்டால் 80 தொடக்கம் 100 தேங்காய்கள் வரை உற்பத்தி திறனை அடைய முடியும். இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு அண்ணளவாக 3100 மில்லியன் தேங்காய்களை பெற்றுள்ளோம். இதன்படி 2024ஆம் ஆண்டு 3300 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் 2600 மில்லியன் தேங்காய்களே உற்பத்தி செய்யப்பட்டன. இதுவே இந்நிலைக்கு காரணமாகும். இந்த நெருக்கடி 2-3 மாதங்களில் தோன்றியதல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2600 மில்லியன் தேங்காய்களில் 1800 மில்லியன் வீட்டு தேவைக்காக பெறப்பட்ட பின்னர் மீதமுள்ளவற்றில் பெரும்பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் சிறிய அளவு தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்த அளவு தேங்காய் ஏற்றுமதி தொழிலை தக்க வைக்க ஏற்றதாக இல்லை. எனவே அவர்கள் தமது தொழிலை நடத்துவதற்கு தேவையான தேங்காயை சந்தையிலிருந்து வாங்குகின்றனர். இதன் காரணமாகவே தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டு விலை உயர்வடைகின்றது. தேங்காய்களை ஏற்றுமதி செய்யும் போது நாட்டுக்கு டாலர்களை கொண்டு வர முடியும். தேங்காயின் முழு பகுதியையும் டாலராக மாற்ற முடியும். குறிப்பாக தேங்காயின் உட்பகுதியின் உலகளாவிய ஏற்றுமதி சந்தை 27 முதல் 30 பில்லியன் வரை மதிப்புடையது. இவற்றுள் எமது நாட்டு ஏற்றுமதியாளர்கள் 1.5 பில்லியன் டாலர் பங்கை அடைவதற்கு இலக்கு வைத்துள்ள போதும் உள்ளூர் சந்தையிலிருந்து விநியோகம் இல்லாமை முக்கிய நெருக்கடியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக சுகவீனமுற்ற இளைஞன் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் 29 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், திடீர் சுகவீனமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனையில் அதீத போதை காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னரே விடுவிக்கப்பட்டவர் என கூறப்படுகின்றது. சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் நண்பர்களுடன் இணைந்து போதையை நுகர்ந்த நிலையிலேயே அதீத போதை காரணமாக சுகவீனம் ஏற்பட்டது என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் உயிரிழந்த இளைஞனுடன் சம்பவ தினத்தன்று போதையை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படையின் 3 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு இன்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டது. அதன்படி கடந்த 31ஆம் திகதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது எனவும் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு இலங்கை விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக மே 28ஆம் திகதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரமின்றி மோட்டார் வாகனத்தை செலுத்தி போக்குவரத்து அதிகாரிகளின் கடமையை தடுத்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி போக்குவரத்து போலீசாரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அர்ச்சுனா எம்பி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி இரவு அனுராதபுரத்தின் தலாவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி யாழ்ப்பாண பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டார். நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அனுராதபுர நீதவான் நீதிமன்றத்தால் 2 லட்சம் ரூபாய் கொண்ட 2 சரீர பிணையில் ராமநாதன் அர்ச்சுனா விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்றைய தினமான பிப்ரவரி 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக வாட்ஸ்அப் செயலியில் போலி தகவல்கள் பரப்பப்படுவது குறித்து அவதானமாக இருக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தொழில் வாய்ப்புகளை வழங்குதல், வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் போன்றன தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு எவ்வித அறிவிப்புகளையும் எடுக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RAML ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பகிரப்படும் போலி தகவல் குறித்து ஆராய்வதற்காக போலீஸ் கணினி குற்ற தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரத்நாயக்க கூறியுள்ளார். எனவே தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டு பரப்பப்படும் இணையதளங்களுக்குள் பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை. யாழில் அதீத போதையால் இளைஞன் உயிரிழப்பு. ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பாக பரவி வரும் உண்மைக்கு புறம்பான செய்தி. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை.